Hello viewers, welcome to Mango Desk. இன்னைக்கு நம்ம Mango Deskல பார்க்க போற ரெசிபி crispy paneer pepper fry or paneer fingers. பொதுவா paneer 65 நம்ம எல்லார் வீட்லயும் பண்றது தான். பனீரோட நேச்சர் சாஃப்ட்ன்றதுனால அது அவ்ளோ கிறிஸ்பியா வராது. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்ப கிறிஸ்பி. இது எவ்ளோ கிறிஸ்பியா இருக்கு நீங்களே பாருங்க. வெளியே ரொம்ப கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி நீங்கள் வேறு எங்கேயும் கேள்விப்பட்டிருக்க முடியாது. இதை நீங்கள் ஒரு ஸ்டார்டராக இல்லை ஸ்நாக்காக சர்வ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 200 கிராம்ஸ் அளவு பன்னீர் எடுத்து இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணுன்ற ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த குவான்டிட்டி 200 கிராம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக ஒரு 45 பீஸ் கிடைக்கும். இப்போ இதுக்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், லாஸ்ட்டாக இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ ஒரு விஸ்க் எடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் ரொம்ப பிளெயினாக இருக்கிறதுனால உப்பு காரம் நீங்கள் யூஸ்வலாக போடுறத விட கொஞ்சம் அதிகமாக போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அண்ட் இதில் மசாலா அண்ட் ஸ்பைசஸ் ரொம்ப கம்மியாக இருக்கேன்னு நினைக்க வேண்டாம், நம்ம இனிமேல் ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ இது ஈவனாக மிக்ஸ் ஆனதும் இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு நல்ல ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் ஒரு பேட்டர் கிடைக்கணும். தேவைப்படுறப்பெல்லாம் வாட்டர் சேர்த்துக்கோங்க. லம்ஸ் இல்லாமல் ஒரு ஸ்மூத் பேட்டர் நமக்கு கிடைக்கணும். இப்போ இந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் கோட்டிங் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் கோட்டிங்க்கு ஒரு மிக்சிங் பவுலில் 5 டீஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் மிளகு எடுத்து பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும் பெப்பர் பவுடர். ஸோ இது ரெண்டுத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட செகண்ட் கோட்டிங் ரெடி ஆகிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் பீசஸை நம்ம முதல்ல ரெடி பண்ண மைதா கார்ன்ஃப்ளோர் மிக்சரில் நல்லா டிப் பண்ணிக்கலாம். இதை மேரினேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு வேணும்னா 5 மினிட்ஸ் மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து நம்ம செகண்டாக ப்ரிப்பேர் பண்ண அரிசி மாவு பெப்பர் பவுடரில் போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா பன்னீர் பீசஸையும் அரிசி மாவு கோட்டிங்கில் பெரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அவுட்டர் கோட்டிங்கில் அரிசி மாவு இருக்கிறதுனால ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் நல்லா காயணும். காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் பீசஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இனிஷியலாக பன்னீர் பீசஸை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு திருப்பி போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கோட்டிங் பிரியாமல் இருக்கும். இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கிறிஸ்பியாக வேகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் முடிஞ்ச அளவு கம்மியாகவே செய்யுங்க, ஏன்னா அவுட்ரு கோட்டிங்கில் அரிசி மாவு இருக்கிறதுனால எண்ணெய் கலர் சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம யூஸ்வலாக பிரெட் க்ரம்ஸை வச்சு அவுட்ரு கோட்டிங் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. அரிசி மாவில் பண்ணால் இன்னும் ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக கிடைக்கும். இப்போது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்மளோட சூப்பரான கிறிஸ்பியான பன்னீர் பெப்பர் ஃப்ரை. இந்த ரெசிபி இதோட முடியல. இப்போ இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது நீங்கள் கேளுங்க. சூப்பர் கிறிஸ்பியாக கிடச்சிருச்சு. இந்த டிஷ்ஷை இன்னும் டேஸ்டியாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணி நம்ம டீப் ஃப்ரை பண்ண எண்ணெயை கொஞ்சமாக சேர்த்து இதில் 1 டீஸ்பூன் சாட் மசாலா, காரத்துக்கு 2 ரெட் சில்லி, கொஞ்சமாக மிளகாய்த்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதெல்லாம் சேர்த்து இந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ரா ஸ்மெல் போனதும் நம்ம வறுத்து வச்சுருக்கிற பன்னீர் பீசஸை இதில் போட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் 3லேருந்து 4 நிமிஷம் இந்த மசாலாலே ஃப்ரை பண்ணணும். இந்த சாட் மசாலாவை சேர்க்கும் போது இதோட டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற பன்னீர் ஃபிங்கர்ஸ் மாதிரியே இருக்கும். ஸோ நம்மளோட சூப்பரான பன்னீர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் மேங்கோ டெஸ்க் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, take care and be good.